ஆதவ அர்ஜுனா 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துல ரஜினி அவர்களை திமுக அவர்கள் தான் பயமுறுத்தி அரசியலுக்கு வரலைன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சாரு. அந்த கருத்துக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகன்னு இணையதளத்துல போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க ரஜினி ரசிகர்கள். நம்ம ரஜினி ரசிகர்கள்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இப்ப ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே, அவர் சொன்னது வந்து திமுகவுக்கு பயந்துதான் ரஜினி அவர்கள் வரலைன்னு சொன்னாப்ல. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியுமா? நாம் தமிழரால தான் அன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வரலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சீமான் அண்ணனும் சாட்டை அவர்களும் திட்டாத திட்டு இல்ல. அதுவும் சாட்டையெல்லாம் வந்து ஒருபடி மேல போய் பச்சை தமிழன்னு சொன்னதுக்கு பச்சையா பேசினா, பச்சையா மேடையில பேசினாப்ல. ஒரு 75 வயசு மனிதனை இவ்வளவு கேவலமா, விஜய் ரசிகர்களோட இவ்வளவு கேவலமா பேசியிருக்க முடியாது. அதுலயும் புதிய அடமொழி கொடுத்து ரசுன்னி அப்படிங்கிற அளவுக்கு கேடுகட்ட வார்த்தையை பயன்படுத்தி சாட்டை துரைமுருகன் பேசியிருந்தாரு. ஒரு மறுப்பு, ஒரு ரஜினி ரசிகர்கள் ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிங்களா? இல்ல ரஜினி அவர்கள் ஏதாவது அறிக்கை விட்டாரா இந்த மாதிரி கீழ்த்தரமா பேசாதீங்கன்னு? ஏன் திமுக பேச்சாளர், அழகான பேச்சாளர், அது அபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் அந்த கிளி கிழிச்சார். இன்னைக்கு வந்து உதயநிதி அவார்டு வாங்கினாப்ல. அவரை பத்தி உங்களால பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா நீங்க எப்பவுமே ரஜினி அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா நடந்துக்கிறவர். இப்ப இதுக்கு மட்டும் எப்படி அறிக்கை விட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இதுக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா அவருக்கு அப்பையில இருந்தே விஜய் மேல பொறாமை. தன்னோட சின்ன பையனா இருந்தவன் தான் அளவு வந்துட்டான், தன்னையும் தாண்டி சினிமா உலகத்துல போயிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு பொறாமை, வன்மம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுல அரசியலுக்கும் அவரால் வர முடியாம போச்சு. அது அவருடைய உடல்நிலை காரணமா சொன்னாலும் அதுக்கப்புறம் 6 படம் நடிச்சிட்டாரு. சரிங்களா, அது விடுங்க, அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இவருக்கு ஏன் இந்த வன்மம்னா, அரசியல்லையும் விஜய் வந்து அவர் செய்ய முடியாத இடத்த பிடிச்சிருவாரோங்கிற பொறாம ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு இவருக்கு. அதனால இதை வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் தாவேகா தொண்டர்கள் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா என்னதான் இந்த விஷயம் நடக்கலைனாலும் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. சரிங்களா, அதனால ரஜினி ரசிகர்கள் யாருன்னு கேட்டுறாங்க, அது எனக்கும் தெரியாது, இணையதளத்தில் இருப்பாங்க, பாத்துக்குங்க, அது வேற விஷயம். ஏன்னா இப்ப ரஜினி ஆதரவு கிடைச்சனால ஜெயிக்க போறதும் இல்ல, ரஜினி ஆதரவு கிடைக்காதனால யாரும் தோக்க போறதும் இல்ல. இப்ப இதை வந்து அவர் தவிர்த்து கூட போயிருக்கலாம், அவருக்கு இது ஒரு விஷயம் இல்ல. ஆனா அறிக்கை கொடுத்து நோட் பண்றாங்களாம், எப்படி ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கறத நோட் பண்றாராம். அப்ப அந்த அளவுக்கு வன்மத்தை வச்சிருக்காப்ல. விடுங்க, அது ஒரு விஷயம் இல்ல, நமக்கு அது ஒரு பொருட்டு இல்ல. இது வந்து சும்மா ஒரு 2 நாளைக்கு இந்த சிபிஐ விஷயம் இதெல்லாம் முடிஞ்சு இந்த 2 நாளைக்கு இது ஓடும்ல, அந்த மாதிரி தான். அதை கடந்துட்டு அவங்க வேலையை பாருங்க. நமக்கு வந்து முதல் எதிரி, இறுதி எதிரி திமுக மட்டும்தான். அவங்களோட தப்புக்களை சுட்டி காட்டுங்க, கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வெல்லும். கான்பிடண்டா இருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சும்மா உன்னையே சுத்திலாம் வந்துட்டு இருக்க முடியாது. வேணாம், பேக்